இன்ஸ்டாகிராம திறந்தாலே முழுக்க முழுக்க உலா வரக்கூடிய வீடியோ இந்த ஒரு வீடியோ. ஊரே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் எனக்கு அனுப்பி இதை பத்தி பேச சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஹிஜாப் மாதிரி ஒரு முக்காடு போட்டிருக்காங்கல்ல, அந்த பொண்ணால எடுக்கப்பட்ட வீடியோ. அந்த அம்புக்குறி காமிக்கிற நபர் வந்து இந்த பொண்ணோட உடல்ல உரசி பாலியல் சீண்டல் பண்ணதா இந்த ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ காட்டுத்தீ போல பரவுது. இது கேரளால நடந்த சம்பவம். கோழிக்கூட சேர்ந்த தீபக் அப்படின்ற நபர் தான் அவரு. தீபக்ன்ற நபர் வீடியோ எடுக்கிற சிம்ஜிதா அப்படின்ற லேடியை வந்து பாலியல் சீண்டல் பண்ணதா அந்த வீடியோ அப்லோட் ஆனதுல ஐயோ நம்ம மேல இப்படி ஒரு பழி வந்துருச்சு அப்படின்னு அவர் தன்னோட உயிரை தானே மாச்சிக்கிறார். அவர் இறந்து போயிடுறாரு, அவர் உயிரோட இல்ல. அதே நேரத்துல இந்த சம்ஜிதான்ற லேடி பாலியல் சீண்டல் பண்ணப்பட்டதா அப்லோட் பண்ண அந்த வீடியோல தீபக்ன்ற அந்த உயிரிழந்த நபர் வந்து அவங்கள பாலியல் சீண்டல் பண்ண மாதிரியான எந்த ஒரு தருணத்தையும் நம்மளால அந்த வீடியோல பார்க்க முடியும். ஒரே ஒரு இடத்துல அந்த ஆணோட முழங்கை அந்த பெண்ணோட உடல்ல படுற மாதிரி தெரியுது, ஆனா இன்டென்ஷனலா பட்ட மாதிரியும் தெரியல. இப்படி இருக்கையில இப்படி ஒரு ஃபால்ஸ் எலிகேஷன் வச்சு ஒரு ஆளோட உயிரையே இந்த புள்ள எடுத்துருச்சு. சோசியல் மீடியா பூரா இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் பூரா இந்த பிள்ளைய செருப்பால் அடிக்காத குறையா வந்து திட்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சரோட இன்ஃப்ளூயன்சரா கூட்டத்தோட கூட்டமா அடிச்சிட்டு போறதுக்காண்டி நான் அந்த வீடியோ போட வரேன். ஏன்னு சொல்லிடுறேன், நம்ம வந்து இந்த வீடியோவையும் பார்த்து இந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்க, தனக்கு பாலியல் சீண்டல் நடந்ததா பஸ். அதே நேரத்துல அவங்களுக்கு பாலியல் சீண்டல் யாரால நடத்தப்பட்டதா குற்றச்சாட்டினாலோ அவரும் இப்ப உயிரோட. அதுக்கு காரணமும் இந்த வீடியோ இருக்கையில அந்த பொண்ணு என்ன மென்ஷன் பண்ணுது, பஸ்ல என்னை ஒருத்தர் உரசினாரு, உரசும் போது டக்குன்னு நான் மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் கேமராவை பார்த்துட்டு உஷாரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற பொண்ணு மாதிரி. ஃபாலோவர்ஸ் கெயின் பண்றதுக்காகவும் தனக்கு வைரலான ஒரு இமேஜ் கிடைக்கும், அதனால நம்ம ஃபேமஸ் ஆகும்ன்றதுக்காண்டியும் இந்த மாதிரி ஒரு வீடியோவை தேவையில்லாம ஃபால்ஸ் எலிகேஷன் வச்சு இந்த பொண்ணு போஸ்ட் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு இருந்த ஃபாலோவர்ஸ் வந்து 9000, இப்போ வந்து 11000க்கு மேல அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி மீம் போட்டு. கண்டிப்பா இதுதான் உண்மை, இந்த பொண்ணு இதுக்காக தான் பண்ணிருக்கு, இப்படிதான் ஃபால்ஸ் எலிகேஷன் வச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு இந்த அளவுக்கு கிளிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் தான், அதுக்கு மாற்று கருத்தே இல்ல. ஆனா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இப்போ வர நம்மளுக்கு கிடையாது அந்த ஒரு வீடியோல எதுவுமே இல்லன்றதை தவிர. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதும் நம்மளுக்கு தெரியாது. அதை எடுத்து சொல்றதுக்கும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இப்ப உயிரோட இல்ல. ஏன்னா அவரும் நான் இதை பண்ணலைன்றதை எங்கேயுமே தெரியப்படும். ஐயோ நம்மளுக்கு மானம் போயிருச்சுன்னு அவர் உயிரை விட்டு. இப்படி ஒரு பொண்ணு வீடியோ விட்டதுனால ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்றதுனால இந்த பொண்ணு ஃபால்ஸ் எலிகேஷன் வைக்குது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை மட்டும் அடிக்கிறது மட்டும் இல்லாம முன்னாடி நடந்த பல பஸ்ல நடந்த பெண்களுக்கான பாலியல் சீண்டலும் இந்த மாதிரியான ஒரு கேஸா தான் பொய்யா தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு மனநிலையை நிறைய பேர் பரப்பிக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க ரொம்ப ஆபத்தான விஷயமா தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது உண்மையோ பொய்யோ, இதுக்கு முன்னாடி உண்மையிலே நிறைய பேர் பஸ்ல பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. இந்த தீபக்கோட மரணம் தொடர்ந்து போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. விசாரணையோட முடிவுல இந்த பொண்ணு உண்மையிலே வந்து தேவையில்லாம ஒரு வியூஸுக்காகவும் ஃபேமஸுக்காகவும் பண்ணுச்சுன்றது உறுதியாச்சு. முன்னாடி கேரளால பேருந்துல பாலியல் சீண்டல் நிறைய பெண்களுக்கு நடந்திருக்கு, வீடியோ நம்மளே நிறைய போட்டிருக்கோம். பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாத்தையும் ஒரு பொண்ணா பிறந்த இந்த பொண்ணே கொச்சப்படுத்தி இருக்குன்னு தான் அர்த்தம். இதுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கான அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும்.